பேங்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளர்க் எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ கிளர்க் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிமிலரி மெயின் 2 ரவுண்ட் மட்டும் தான் இருக்கும், இன்டர்வியூ இருக்காது. ப்ரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிக அளவில் இருக்கிறனால ஃபில்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ரவுண்ட் தான் இந்த ப்ரிமிலரி உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மெயின் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட கேட்டகரி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ ப்ரிமிலரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ் இந்த டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1 hour எக்ஸாம் ஆன்லைன் பேஸில் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து செக்ஷனல் டைமிங் இருக்கும், ஒரு சில எக்ஸாமில் ஒரு சில கன்ஃபார்மாக செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். ஸோ செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் தனி வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் குறிப்பிட்ட மார்க், இப்போ ரீசனிங்கில் எவ்வளோ மார்க், ஆப்டியூடில் எவ்வளோ மார்க், இல்லை ஒரு சிலரில் ஓவரால் கட் ஆஃப் மட்டும் பார்த்து 100க்கு இவ்வளோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு மெயில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு எங்கே சென்டர் போட்டிருக்காங்களோ அவங்க போய் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் இந்த 3 டாபிக் ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ், எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் தான் மேக்ஸிமம் கிளர்க் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மெயின் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க ப்ளஸ் கேட்டகரி, உங்கள் ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க.